டேண்ட்ரஃப் வந்து நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபங்கஸ் வந்து தலையில் சேர சேர நமக்கு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வருது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ட்ரை ஸ்கேல்ப் இதை வந்து நம்ம சரி செய்யணும். நியூட்ரிஷனாக நம்ம ஃபுட்டை நம்ம சரியாக எடுக்கணும். ஸோ நேச்சுரலாகவே நமக்கு வந்து அந்த பாடியில் அந்த ஆயில் செக்ரீட் ஆகும்போது டேண்ட்ரஃப் இருக்காது. இன்னொரு விஷயம், வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம தலை குளிக்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ வெளியில் ரொம்ப நான் சுற்றிட்டே இருக்கேன், நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க டெய்லியுமே கூட ரெகுலராக நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டஸ்ட்டு சேரும்போது தான் நமக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலராக நம்ம இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லேயாச்சும் ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வேப்ப இலையை தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொடுதலை தைலம்னே ஒரு தைலம் இருக்குது. இப்போ பொடுதலை அப்படின்னு சொல்கிறது ஒரு சின்ன ஹெர்ப், சின்ன ஒரு மூலிகை செடி அது. ஸோ அதை வந்து நம்ம தைலமாக காய்ச்சி யூஸ் பண்ணும்போதும் டேண்ட்ரஃப் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.